இன்னைக்கு பொதுவாகவே என்ன கேட்டிங்கன்னாக்கா மார்க்கெட்டு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு. நல்ல ஹியூஜ் கேப் டவுன். இந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகும்போது, ஆனால் இன்றைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னாக்கா இந்த மார்க்கெட் சரிவு இன்னைக்கு ஹெவியாக கிராஷ் ஆகிருக்கு. இது வந்து நாட் ஏ கரெக்ஷன். இன்னைக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய ஷேர்ஸ் எல்லாம் இறங்கியிருக்கு. அதே டயத்தில் கோல்டு இறங்கியிருக்கு, சில்வர் இறங்கியிருக்கு, கரன்சி டெப்ரிசியேஷனாக இருக்குது. ரெண்டு மட்டும் தான் இன்றைக்கி க்ரீனில் இருக்குது. நாம் என்ன பண்ணுறோம்? மார்க்கெட் நல்லா இருக்கிற போது வாங்கினதை விற்கிறதுக்கும் மனசு வரதில்லை, இன்னும் ஏறுங்கிற கிரீடு. மார்க்கெட் நல்லா இப்போ இறங்கிட்டு இருக்குது, இன்றைக்கி இறங்கியிருக்கு. ஆனால் இதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ இறங்கும்னு யாருனாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. கோல்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 13,000 சந்தை விலை. அது பிரேக் ஆச்சுன்னா வீக்குன்னு சொல்லிட்டோம். இன்னைக்கு பிரேக் ஆயிடுது. இப்போ சந்தையினுடைய விலை நேற்றுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 22 கேரட்டு 12,950 இப்போ பதிவு பண்ணுற நேரத்தில் இருக்கிற டேட்டா படி. அப்போ நேற்றுத்தை விட இன்னைக்கு நல்லா கணிசமாக இறங்கி. இன்னைக்கு கோல்டு நல்ல கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ இது ஏதோ சர்டன் பீரியட் போயிட்டு முடிஞ்சோன்னா அங்கே டிமாண்ட் கிரியேட் ஆகிட்டு இந்த கேப் டு பி ஃபில்டு. நீங்கள் எந்த சார்ட் எடுத்து பாருங்கோ, ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவில் இந்த கேப் அப்பாக இருக்கட்டும், கேப் டவுனாக இருக்கட்டும். இப்போ இன்வெஸ்டர்ஸ் வெயிட் ஃபார் குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சிட் ஆன் சைடுவே வித் கேஷ். இது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஒன்றா வாரிசு சீஸ்ஃபயர் வரணும், இல்லை என்றால் சந்தையில் நமது அரசு ஏதாவது அறிவிப்பு கொடுத்து அதற்கான சிறப்பான சூழ்நிலைகள் வரதுக்கான. ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் பிளானர் கோவை விஸ்வநாதன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மார்க்கெட்டு தான் நல்லா இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி வார் கண்டிஷன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே மார்க்கெட் வந்து ரொம்ப ஒரு ஃபாலில் இருக்குது. ஒரு டைம் கரெக்ஷனில் தான் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஃப்ரைடே க்ளோஸ் ஆகும்போதுமே வந்து ஃபாலில் தான் க்ளோஸ் ஆச்சு. ஸோ இப்போது மார்க்கெட் எப்படி சார் ஓப்பன் ஆகிருக்கு? இன்னைக்கு பொதுவாகவே என்ன கேட்டிங்கனாக்கா மார்க்கெட்டு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு. நல்ல ஹியூஜ் கேப் டவுன். இந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறபோது ஏற்கனவே முதலீட்டாளர்களுக்கும் ஹெவி ப்ரைஸ் ரிவிஷன் ஆகிருக்கு, வாய்ப்புகள் உண்டு. ட்ரேடர்ஸாக இருந்தால், அவங்க ஹோல்டிங் பண்ணி இருந்தால், ஸ்விங் ட்ரேடராக இருந்தால் அவங்களுக்கும் கணிசமான நெகட்டிவ் பயாஸில் தான் இருக்குது. இது மாதிரியான எதிர்பாராத டயத்தில் மார்க்கெட்டில் நம்ம எப்படி கையாளணுன்ட்டு நம்ம நிறையா பதிவுகளை அப்பப்போ சொல்லியிருக்கோம். ஆனால் இன்றைய சூழ்நிலை பார்த்திங்கனாக்கா இந்த மார்க்கெட் சரிவு இன்னைக்கு ஹெவியாக கிராஷ் ஆகிருக்கு. இது வந்து நாட் ஏ கரெக்ஷன். கரெக்ஷனுக்கும் கிராஷுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, கரெக்ஷன்னா சில பங்குகள் ஏறும், சில குறிப்பிட்ட செக்டாருக்கு உண்டான பங்குகள் இறங்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஆல் செக்டார்ஸ் இன் ரெட்டு. அதில் சில ஐடி ஸ்டாக் மட்டும் லைட்டாக க்ரீனில் இருக்குது. இப்போ இந்த ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரைடேக்கும் இன்றைக்கி மண்டேக்கும் இன்றைக்கி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய ஷேர்ஸ் எல்லாம் இறங்கியிருக்கு. அதே டயத்தில் கோல்டு இறங்கியிருக்கு, சில்வர் இறங்கியிருக்கு, கரன்சி டெப்ரிசியேஷனாக இருக்குது. ரெண்டு மட்டும் தான் இன்றைக்கி க்ரீனில் இருக்குது. ஒன்று வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த சந்தையினுடைய ஒட்டுமொத்த நகர்வுகளை காமிக்கிறது வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ். ஒவ்வொரு ட்ரேடர்ஸும் இந்த வாலட்டிலிட்டி இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணினால் பாதுகாப்பாக இருக்கும். முதலீட்டாளர்கள் இந்த வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது நல்ல ஹையில் வந்து இருக்கிற டயத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா இறங்கி வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும். சுருக்கமாக சொல்லப்போனால் ஆடி தள்ளுபடி அதிரடி ஆஃபர் மாதிரி பங்கு சந்தையிலையும் வருடத்துக்கு ஒரு முறை ஏதோ ஒரு காரியத்துடன் சந்தை இறங்கி வாய்ப்பு கொடுக்கறது. ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ். கடந்த மார்ச் மாதம், அதே மாதிரி அதுக்கு முன்னால் 24வது வருஷம் மே மாதம் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்ன பின்ன அந்த வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்த்திங்கனாக்கா 31க்கு மேலே இருந்தோம். அதே வாலட்டிலிட்டி இண்டெக்ஸு இந்த டிசம்பர் லாஸ்ட் வீக் ஜனவரியில் 9க்கு கீழே இருக்கான். எப்போ வந்து 9ல் இருக்கோ அப்போ வந்து மார்க்கெட்டு உச்சத்தில் இருக்குது. இவன் எப்போ மேலே வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் ஹையில் இருக்கானோ
மார்க்கெட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் நோஸ் டைவ் இருக்குது. அப்போ உங்களுக்கு வருஷம் மார்க்கெட்டு ஒரு முறை ஆஃபரில் நல்ல ஃபண்டமெண்டல் ஸ்டாக்ஸ் வாங்கிறதுக்கான அதிரடி தள்ளுபடி விலையில் வாய்ப்பு கொடுக்கறது. இதை நாம் பயன்படுத்திக்கணும். லம்சமாக போய் பண்ண வேண்டாம், பகுதி பகுதியாக பயன்படுத்திக்கலாம். ஆடி தள்ளுபடிக்கு அடுத்தது சந்தோஷமாக இருக்கிறது தீபாவளி. அதே மாரி தான் தீபாவளிங்கிறது அப்படியே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி ஹைக்கு போகிறபோது இந்த தள்ளுபடியான காலகட்டத்தில் வாங்கியிருக்கிற பங்குகள் அந்த உயர்வு நகரும் போது நமக்கு கணிசமான ப்ராஃபிட்டு கிடைக்கும். நாம் என்ன பண்ணுறோம், மார்க்கெட் நல்லா இருக்கிற போது வாங்கினதை விற்கிறதுக்கும் மனசு வரதில்லை, இன்னும் ஏறுங்கிற கிரீடு. மார்க்கெட் நல்லா இப்போ இறங்கிட்டு இருக்குது, இன்றைக்கி இறங்கி இருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ இறங்கும்னு யாருனாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓரளவுக்கு அனுமானங்கள், குளோபல் ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்குற போது இன்னும் அன்சர்டனிட்டி தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி கிடைச்ச வாய்ப்பை நாம் பயன்படுத்திட்டு ஒரு பகுதி வாங்கலாம். ஏற்கனவே முதலீட்டாளர்களாக இருந்து அவங்கள்ட்ட கூடுதலான உபரி பணம் இருந்தால் இந்த லெவலில் வாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. எல்லா செக்டருமே இன்றைக்கி இந்த ரெட்டில் தான் இருக்குது. இல்லை பிளட் பாத்துன்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம், எல்லா இடத்துலையுமே ஒன்ஸ் டெட்டு. ஆனால் இந்த மார்க்கெட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா திடீர்னு இப்படி ஏறித்துன்னு வச்சுக்கோங்களேன், சடனாக ஏறும், சடன் ஸ்பைக். உடனே நம்ம மார்க்கெட்டில் என்ன சொல்லுவோம், டெட் கேட் பவுன்ஸ் பேக். அது எப்படி டெட் கேட்டு பவுன்ஸ் ஆகும்? இது மார்க்கெட்டினுடைய ஒரு சில டெக்னிக்ஸ். அப்போ டெட் கேட்டு பவுன்ஸ் பேக்குங்கிற போது துள்ளி குடிச்சு எஜ்ஜு ஓடும். அது மாதிரி சந்தைகளும் வாய்ப்பு கொடுக்குற போது நம்ம வாங்கிக்கணும். கோல்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், 13,000 சந்தை விலை. அது பிரேக் ஆச்சுன்னா வீக்குன்னு சொல்லிட்டோம். இன்றைக்கி பிரேக் ஆயிடுது. இப்போ சந்தையினுடைய விலை நேற்றைக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா 22 கேரட்டு 12,950 இப்போ பதிவு பண்ணுற நேரத்தில் இருக்கிற டேட்டா படி. அப்போ நேற்றுக்கத்தை விட இன்றைக்கி நல்லா கணிசமாக இறங்கியிருக்கு. இது இப்படியே இறங்கிட்டு போச்சா மறுபடியும் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்போ வருதோ, டிமாண்டு கிரியேட் ஆகும்போது இது மறுபடியும் மேலே ஏறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சொந்த தேவைக்கு வாங்குபவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். வர்த்தக ரீதியில் செய்கிறவங்க ட்ரெண்டு பார்த்து செய்வது என்பது ஆரோக்கியம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் வந்து இப்போவே உங்கள்கிட்ட கையில் பணம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து விலைவாசி ரொம்ப ஏறிக்கிட்டு இருக்கு. எல்பிஜி டிமாண்ட் தொடர்ந்து வந்து அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஸோ இதனால் கையிலேயே பணம் இல்லை. ஸோ இதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாமா, இல்லை இப்போ ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, நீங்கள் எஸ்ஐபிஎங்களில் பார்த்தீங்கன்னாக்கா பகுதி பகுதியாக கொஞ்சமாக தான் பண்ணுறீங்க. லம்சம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னும் நமக்கு மார்க்கெட் கிளாரிட்டி கிடைக்கல. ரெண்டாவது, இப்போ குளோபல் ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு நெகட்டிவ் பயாஸில் தான் இருக்குது. இந்த ட்ரெண்டை மாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு எப்போ எதிர்பார்க்குறோம் எனது கண்ணோட்டத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 31/3 இயர் ரெண்டு மீட்டிங்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வருங்களா, குவார்ட்டர்லி ஏர்னிங்ஸு. இந்த 4th குவார்ட்டர் ஏர்னிங்ஸ் ஒருவேளை நமக்கு சாதகமாக இருந்தால் ஏப்ரல் 2nd வீக்கில் முன்னணி நிறுவன பங்குகள்லாம் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த டிவிடெண்ட்டுக்காக இந்த லோவில் விற்றுருக்கிற ஆப்ரேட்டர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் கேன் யூட்டிலைஸ் திஸ் சான்ஸ் டு பை அட் லோ லெவல். அப்படியான ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி ஏற்றுற போது ஒரு டிமாண்டு கிரியேட் ஆகும். மார்க்கெட்டில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, கீழே வாங்கி மேலே விற்றா ப்ராஃபிட் புக்கிங். மேலே இருக்கிற போது அதை கொடுத்து ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டுனா தட் இஸ் அது ஓவர் சோல்டு. இந்த ஓவர் சோல்டு எகைன் டிமாண்டாக கிரியேட் ஆகணும். அப்போ அதுக்கு பேர் தான் ஷார்ட் கவரிங். இந்த நிகழ்வுகள் அடிப்படை இதை தெரிந்தவர்கள் இந்த பங்கு சந்தையில் சமாளித்து கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு பேசிக்காக அடிப்படையான விஷயம். அதேமாரி மார்க்கெட்டில் ப்ரைஸ் கரெக்ஷன், டைம் கரெக்ஷன் இப்போ ரெண்டுமே வந்துடுது. டைம் கரெக்ஷன் லாஸ்ட் இயர் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ். ப்ரைஸ் கரெக்ஷன் மேலேருந்து உச்சத்திலிருந்து இந்த நியர்பை லோ லாஸ்ட் இயர் 21,726 சம்திங் இருந்தது பார்த்தீங்களா. இன்னொரு 300 பாயிண்ட்டு தானே. அப்போ இந்த கேப் அப்பில் ஓப்பன் ஆகி மேலேயே போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த கேப் டு பி ஃபில்டு, அது ஸ்டாக்காக இருக்கட்டும், கமாடிட்டியாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும். இன்றைக்கி கோல்டு நல்ல கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ இது ஏதோ சர்டன் பீரியட் போயிட்டு முடிஞ்சோன்னா அங்கே டிமாண்டு கிரியேட் ஆகிட்டு இந்த கேப் டு பி ஃபில்டு. நீங்கள் எந்த சார்ட் எடுத்து பாருங்கோ, ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவில் அந்த கேப் அப்பாக இருக்கட்டும், கேப் டவுனாக இருக்கட்டும், இண்டெக்ஸாக இருந்தாலும், கமாடிட்டியாக இருந்தாலும், தட் இஸ் க்ரூடு, கோல்டு, சில்வர் எதுவாக இருந்தாலும்
ஆப்ரேட்டர்ஸ் அண்டு இன்வெஸ்டர்ஸ் அண்டு மியூச்சுவல் ஃபண்ட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம இந்த ரீட்டைலர்ஸு நம்ம எதுவுமே தெரிஞ்சுக்காமல் போயிட்டு ஏறும் நினச்சி வாங்குகிறோம். தட் இஸ் கால்டு ஸ்பெக்குலேஷன். ஏறினதுக்கப்புறம் அது ப்ராஃபிட் புக் பண்ணி இறங்குற போது நாம் பேனிக் ஆகிட்டு செல்லிங் கொடுக்குறோம், அல்லது இதுக்கு கீழே இறங்காதுன்னு நினச்சிக்கிட்டு அங்கே ஒரு தப்பு கணக்கு போட்டு வாங்குகிறோம். அப்போது நீங்கள் அதுக்கு பேர் நீங்கள் ஆவரேஜ்னு பேர். இந்த மார்க்கெட்டில் இந்த ஆவரேஜ்ன்ற பேர் மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் பயாஸை தான் கிரியேட் பண்ணும். ஆவரேஜ் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்கினாலோ ஒரு கமாடிட்டி வாங்கினாலோ அதை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் போடணும். ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா உங்கள் கேபிட்டல் எரோஷனை தடுக்கும். 2000 ரூபாய் லாஸு கீழே ஸ்டாப் லாஸ் பண்ணலன்னா 20,000 வரும்போது ஹியூஜ். அப்போது அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? சமீபமாக கடந்த காலத்தில் ஒரு நிகழ்ச்சி நாம் கேள்விப்பட்டோம். நான் அந்த ஸ்டாக்கெல்லாம் பரிந்துரை பண்ணலை. ஐடிசின்னு ஒரு ஸ்டாக்கு ஜனவரி 1ஆம் தேதி நம்ம தூங்கி எழுந்திருந்தோன்னா மார்க்கெட்டை ஓப்பன் ஆனோன்றனே 17% இறங்கிது. அப்போ முதல்ல 420க்கு வெள்ளிக்கிழமை வாங்கியிருக்கிற போதே அவங்க இந்த ஜிடிடி ஆர்டர்னு இருக்கிற வசதியை பயன்படுத்தி இருந்தால் ஸ்டாப் லாஸை போட்டிருப்பாங்களா? அப்போ இந்த மினிமம் ஸ்டாப் லாஸ் டிக் ஆகிட்டு அந்த 17% கீழே வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ் பை பண்ணுறதுக்கு யோஜனை பண்ணி டெக்னிக்கல் பார்த்து வாங்கலாம் இல்லையா? இது மாதிரி நம்ம அந்த டெக்னிக்கலை ஃபாலோ பண்ணணும். அந்த கொடுத்துருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தணும். அதே மாதிரி இந்த மாதிரி டயத்தில் நீங்கள் இந்த எம்டிஎஃப் ஃபண்டுன்னு சில பேர் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. மார்ஜின் ட்ரேட் ஃபண்டு. அது சௌரியத்துக்காக தான் கொடுக்குறாங்க. பட் அப்ளை பண்ண தெரியாதவங்க அதை ட்ரை பண்ண வேண்டாம். பயன்படுத்த தெரிஞ்சவங்க, டெக்னிக் தெரிஞ்சவங்க பயன்படுத்தினால் புரியும். அது மாதிரியான யூட்டிலைஸ் பண்ணுறவங்க அதுக்கு ஒரு 1 மந்த் என்னமோ டைம் தரோம் பார்த்தீங்களா? அப்போ நம்ம இதை போய் ஹியூஜ் ஸ்டாக்ஸை வாங்குகிறோம் 1 into 4 times. இந்த மாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஆனே இந்த 300 பாயிண்ட்டு 200 பாயிண்ட் அடிக்கிற போது அது கணிசமாக இறங்கியிருக்கிற போது உங்களுக்கு கேபிட்டல் எரோஷன் வரும். அதுக்கு தான் என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ அந்த ஜிடிடி ஆர்டர், இந்த ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் ஒரு ஸ்விங் ட்ரேடராக இருக்கட்டும், ஒரு இன்வெஸ்டராக இருக்கட்டும். ஒரு இன்வெஸ்டராக இருந்ததுனாக்கா அந்த மந்த் லோவை ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். ஒரு ஸ்விங் ட்ரேடராக இருந்தால் அந்த வீக் லோவை ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருந்தால் ப்ரீவியஸ் டே லோவை ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறதுங்கிறது ஒரு சேஃப்டி. இது ஒரு ட்ரிக்ஸுக்காக சொல்கிறது. நீங்கள் மறுபடியும் முறையாக கற்று உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு பண்ணுங்க. பிகாஸ் ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் ஆர் நாட் அனலிஸ்ட். அதனால் நான் ஒரு கருத்துக்காகவும் கட்டலுக்காகவும் சொல்கிறோம். இதை முறையாக ஃபாலோ பண்ணினாக்கா இந்த சந்தையில் ஓரளவுக்கு சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வாங்கி விற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரெண்டுமே சந்தை கொடுக்கறது. இப்போ மார்க்கெட்டும் ஃபாலில் தான் போயிட்டுருக்கு, கரெக்ஷனில் இருக்குது. ஸோ கோல்டு ப்ரைஸுமே இப்போ கரெக்டாகிட்டு தான் இருக்குது. எந்த ப்ரைஸ் ரியல் எஸ்டேட் வேறு எந்த அசட் கிளாஸ் எடுத்தாலும் எல்லாமே ஒரு ஃபாலில் தான் இருக்குது. பட் நம்மக்கிட்ட பணவீக்கன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு விலைவாசி இது எல்லாமே சேர்த்து பணவீக்கம் ஏறிக்கிட்டே இருக்கு. ஸோ இப்போ இந்த சமயம் இன்வெஸ்டர்ஸ் என்ன சார் பண்ணலாம்? இப்போ இன்வெஸ்டர்ஸ் வெயிட் ஃபார் குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சிட் ஆன் சைடுவே வித் கேஷ். இது ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும். ஒன்றா வார் இஷ்யூ சீஸ்ஃபயர் வரணும். இல்லை என்றால் சந்தையில் நமது அரசு ஏதாவது அறிவிப்பு கொடுத்து அதற்கான சிறப்பான சூழ்நிலைகள் வரதுக்கான நம்மளுடைய அரசும் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கு, செபி கண்காணிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அவங்க இதுக்கு ஏதான ஒரு வாய்ப்புகள் வரப்போது அவங்களுடைய அறிவிப்புக்கு தகுந்த மாதிரி சந்தையினுடைய தாக்கம் இருக்கும். ஏற்ற இறக்கங்கள் இருக்கிற போது நம்ம பயன்படுத்திக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. எதுவாக இருந்தாலும் டெக்னிக்கல் பயாஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணினால் அதிக நஷ்டத்தை தவிர்த்து இந்த மாதிரி சரிவில் நம்மளுடைய கேபிட்டலை பாதுகாக்கிறதுக்கான வழி. மார்க்கெட் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ரொம்பவே நன்றி. நன்றி. தேங்க்யூ.